வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலைப்பாடுகள் என்ன? முத்திரை பதிக்கும் முத்தான திட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜியை நீக்கி உத்தரவிட கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. முஸ்லிம் பெருமக்களுக்கு இதயமார்ந்த பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்து. தக்காளி விலை உயர்வு தொடர்ந்தால் நியாய விலை கடைகளில் விற்பனை செய்ய தயார். அமைச்சர் பெரிய கருப்பன் பேட்டி. 2 நாள் பயணமாக ராகுல் காந்தி 29ஆம் தேதி மணிப்பூர் பயணம். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தகவல். விரிவான செய்திகள். முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இது குறித்து கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் நம்முடன் இணைந்துள்ளார். தமிழக அரசின் முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அரசின் முன்னெடுப்பு திட்டங்களான முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் என்ற பெயரில் ஏற்கனவே இதுபோன்று 3 முறை கூட்டங்கள் நடைபெற்றுள்ள நிலையில் மீண்டும் தற்போது ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் பொன்முடி, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், பெரிய கருப்பன், சக்கரபாணி, கீதா ஜீவன், சாமிநாதன், கணேசன் உள்ளிட்ட அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். தலைமைச் செயலாளர் இறையன்பு, அரசு துறை முதன்மை செயலாளர்கள், துறை வாரியான உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலைப்பாடுகள் குறித்தும் புதிய திட்டங்களின் தொடக்கம் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் தமிழக அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜியை நீக்கி உத்தரவிட கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் புதுக்கோட்டையை சேர்ந்த சண்முக சுந்தரம் என்னும் வழக்கறிஞர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவிக்கு தடை விதித்தும் அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்கியும் உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியுள்ளார். இந்த மனு மீதான விசாரணை இன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான இதே போன்ற வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதால் இந்த வழக்கையும் அதனோடு சேர்த்து விசாரிக்க கூறி சண்முக சுந்தரம் தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மாற்றி மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உலகெங்கும் வாழும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ பக்ரீத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து குறிப்பில் உலக முஸ்லிம்களில் பலர் 5வது கடமையான ஹஜ் யாத்திரையை நிறைவேற்றி தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகையை கொண்டாடி மகிழ்வதாக தெரிவித்துள்ள வைகோ, திருக்குரானில் 6 அத்தியாயங்களில் 32 வசனங்களில் குறிப்பாக 24 தலைப்புகளில் ஹஜ் யாத்திரை பேசப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இறைவன் இப்ராஹிம் தியாகத்தை ஏற்று இஸ்மாயில் அவர்களை பலியிடுமாறு கட்டளையிட்டதை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ, வசனங்களுக்கேற்ப உலக முஸ்லிம்கள் கொண்டாடிடும் தியாக திருநாளாம் பக்ரீத் திருநாளில் முஸ்லிம் பெருமக்கள் அனைவருக்கும் இதயமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்வதாக தமது வாழ்த்து பதிவில் வைகோ குறிப்பிட்டுள்ளார். தக்காளியின் விலையேற்றம் தொடர்ந்தால் தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் தக்காளி விற்பனை செய்ய தயார் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். தக்காளி விலை உயர்வை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தலைமை செயலகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமதேனு கூட்டுறவு சிறப்பு அங்காடியில் செயல்பட்டு வரும் பண்ணை பசுமை நுகர்வோர் காய்கறி கடையை நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தமிழகத்தில் உள்ள 62 பசுமை பண்ணை அங்காடி தவிர்த்து அந்தந்த பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளிலும் தக்காளியை விற்பனை செய்ய தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக 29ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மணிப்பூர் செல்ல உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் அறிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலத்தில் மைதேயி சமூக மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குக்கி இன மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் அது இரு சமூகத்தினர் இடையே கலவரமாக மாறியுள்ளது. சுமார் 120 பேர் இந்த கலவரத்தில் உயிரிழந்துள்ள நிலையில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர்.
மைத்தேயி மற்றும் குகி சமூகங்களுக்கு இடையே நடந்த வன்முறையில் ஏராளமானோரின் வீடுகள் எரிக்கப்பட்டுள்ளன. மணிப்பூரில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜக அரசும் மௌனம் சாதிப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக சாடி வருகின்றன. பைரேன் சிங் செயல்படாத முதல்வராக இருப்பதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்து அவரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஜூன் 29, 30 ஆகிய தேதிகளில் மணிப்பூருக்கு செல்ல உள்ளார். இந்த பயணத்தின் போது இம்பால் மற்றும் சுராசன்பூரில் உள்ள நிவாரண முகாம்களுக்கு சென்று மக்களுடன் உரையாடுவார் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் புதிதாக கட்டப்பட்ட மற்றும் புதிதாக சீரமைக்கப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திருவள்ளூர், திருச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் 3.12 கோடி செலவில் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதேபோல் நெல்லை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், கடலூர், திருப்பூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் 34 கோடி ரூபாய் செலவில் ஊராட்சி மன்ற கட்டிடங்கள் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழக மகளிர் சுய உதவிக்குழுக்கள் பயன்பெறும் வகையில் 26 மாவட்டங்களில் 5.16 கோடி ரூபாய் செலவில் பூமாலை வணிக வளாகங்கள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். வாழ்ந்து காட்டுவோம் எனும் திட்டத்தின் கீழ் 50 கோடி ரூபாய் செலவில் நுண்தொழில் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. பனை மரங்கள் பற்றிய நலன்களை பற்றிய புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. விவசாயம் காப்பதற்காக விவசாயிகள் எளிதாக தங்கள் மண்வளம் பற்றியும் அதன் தன்மை பற்றியும் எளிதாக அறிவதற்காக தமிழ் மண்வளம் எனும் இணையதளம் இன்று துவங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தமிழகம் முழுவதும் சுமார் 300 கோடி ரூபாய் அளவில் பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்தில் இருந்து துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், பெரியசாமி, MRK பன்னீர்செல்வம், தலைமை செயலாளர் இறையன்பு ஆகியோர் உடன் இருந்தனர். MBBS, BDS படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது இன்று தொடங்குவதால் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முடிவு வெளியாகி தமிழகத்தில் 78,000 பேர் மருத்துவ படிப்பில் சேர தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்நிலையில் இன்று முதல் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் www.tnhealth.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் எனவும் மருத்துவ கல்வி இயக்குனர் அறிவித்துள்ளார். ஜூலை 2வது வாரத்தில் மருத்துவ கலந்தாய்வு நடைபெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ இடங்களுக்கான ஒதுக்கீடு நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன்படி MBBS, BDS மாணவர் சேர்க்கை இன்று காலை 10 மணி முதல் ஜூலை 10ஆம் தேதி மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் உள்ள குறட்பாக்களை படித்து அதன்படி வாழ்வியல் முறையை பின்பற்ற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். திருப்பூர் புறநகர் மாவட்ட மதிமுக துணை செயலாளர் கவின் நாகராஜ் இல்ல திருமண விழாவில் வைகோ கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி பேசிய வைகோ, திருக்குறளில் அறிவுரை சொல்லக்கூடிய கருத்துக்கள் வாழ்வியலை பற்றியும் தனி மனித வாழ்க்கையை பற்றியும் படித்து அதன்படி வாழ்வியல் முறையை பின்பற்ற வேண்டும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் மதிமுக மாநில அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி, திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் நாகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், உலகிற்கு போதித்த அன்பு, அறம், அமைதி, சகோதரத்துவம், சமத்துவம், மனித நேயம் ஆகியவை தழைத்தோங்க அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயலாற்ற உறுதி ஏற்போம் என பதிவிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், விட்டு கொடுத்தலும் மத நல்லிணக்கமும் மனித நேயமும் தழைத்தோங்க அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருகிட வேண்டும் என இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். சசிகலா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தியாகத்தை போற்றும் திருநாளாம் பக்ரீத் பெருநாளை கொண்டாடும் அன்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என மீண்டும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் நாளில் உலகெங்கும் அமைதி, வளம் பெருகட்டும் என தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் ஜவாஹிருல்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இதற்கிடையே சென்னையில் இருந்து தமிழகத்தின் முக்கிய இடங்களுக்கு இன்று இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக 400 சிறப்பு பேருந்துகளும் கோவை, மதுரை, நெல்லை, திருச்சி, சேலம் போன்ற இடங்களில் இருந்து பெங்களூரு உள்ளிட்ட பிற முக்கிய இடங்களுக்கு 400 சிறப்பு பேருந்துகளும் என மொத்தம் 800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப் போவதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து நெல்லைக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கப் போவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் போதை காளான் விற்ற 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் போதை காளான் விற்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் சந்தேகத்திற்கு இடமாக நின்ற 4 பேரை பிடித்து விசாரணை செய்தனர். அதில் கேரள மாநிலத்தை சேர்ந்த விஷ்ணு, பிரசாத், அப்சல்கான், சந்திரமோகன் ஆகிய 4 பேரும் இந்த பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை காளான் விற்று வருவது தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த 4 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து போதை காளானையும் கைப்பற்றினர். வாலாஜாபேட்டை நகைப்பறிப்பில் ஈடுபட்டு வந்த குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த குடிமல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் ரங்கநாயகி. இவர் கடந்த வருடம் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளார். மேலும் இது சம்பந்தமாக அந்த பெண்மணி வாலாஜாபேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்த நிலையில் வாணியம்பாடி பகுதியை சேர்ந்த முகமது சதாம் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் 1 வருடத்திற்கு முன்பு பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்ததை ஒப்புக்கொண்டார். இதனை அடுத்து கொள்ளையடித்த 5 சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்து குற்றவாளியை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். வனப்பகுதியில் மேய்ச்சலுக்காக சென்ற 3 பசுமாடுகளை தாக்கி 3 ஆடுகளை கடித்து வனப்பகுதிக்குள் இழுத்து சென்ற சிறுத்தையால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பத்திரப்பள்ளி பகுதியை சேர்ந்த விவசாயி சீனிவாசன் என்பவர் 3 பசுமாடுகளை வனப்பகுதியில் மேய்ச்சலுக்கு விட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் மேய்ச்சலில் இருந்த பசுமாடுகளை வீட்டிற்கு அழைத்து செல்ல வனப்பகுதிக்கு சென்றபோது பசுமாடுகளின் கால், காது, தலை உள்ளிட்ட பகுதிகளை சிறுத்தை கடித்துள்ளது. மேலும் அதே பகுதியில் 3 ஆடுகளையும் சிறுத்தை கடித்து வனப்பகுதிக்குள் இழுத்து சென்றுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் வனத்துறையினரிடம் அளித்த தகவலின் பேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்ட பகலில் மேய்ச்சலுக்கு சென்ற ஆடு மற்றும் பசு மாடுகளை சிறுத்தை கடித்த சம்பவம் அந்த கிராம மக்களிடையே பெரும் அச்சத்தையே ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த ஆடு மாடெல்லாம் நிறைய இந்த சிறுத்தை தொல்லை நிறையா கொடுத்தனால இப்போ இன்னைக்கு ஒரு 1:30 மணிக்கு 3 மாடு கடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கு. அதனால் இங்கே ஜனக்கூட்டம் அதிகம். விவசாய நிலத்துக்கு எல்லாம் போகிறதுக்கு, மாங்காய் தோட்டத்துக்கு போகிறதுக்கு, இது இப்போ பயிர் நடுறதுக்கு போகிறதுனால இந்த ஜனங்க அதிகமாக கூட்டமாக போகிறதுனால சிறுத்தை தொல்லை அதிகமாக நடமாடமாக இருக்குது. இப்போது இது வனத்துறை இதுக்கு பார்த்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும். அதனால் இந்த மாதிரி சமாச்சாரம் இருக்கிறதுனால தான் நிறையா சிறுத்தை இப்போ ஆடும் கடிக்குது, மாடும் கடிக்குது. மிஞ்சி போனால் இப்போது பகலில் கூட நிலத்துக்கு, மாங்காய் தோப்புக்கோ, தோட்டத்துக்கோ வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. இது வனத்துறை தான் இது கண்டித்து அதை பாதுகாப்பு பண்ணி என் மக்களுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணும். தோல் தொழிற்சாலை கழிவுநீரை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நகராட்சி கால்வாயில் விட்ட தொழிற்சாலையை மூடுவதற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் அப்பகுதியில் உள்ள தோல் தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அப்பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் தோல் தொழிற்சாலையானது கழிவு நீரினை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் வாணியம்பாடி நகராட்சி கால்வாயில் வெளியேற்றி வருவது கண்டறியப்பட்டது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாலும் மேலும் தோல் தொழிற்சாலையில் அபாயகரமான பொருட்களை கையாளுவதற்குரிய உரிமம் பெறாத காரணத்தினாலும் மின் இணைப்பை துண்டித்து தொழிற்சாலையை மூட மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமையகத்திற்கு பரிந்துரை செய்தார். அவரின் பரிந்துரையை ஏற்று தொழிற்சாலையை மூட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் 6 புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் 11.44 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு புதிய திட்ட பணிகளுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றவாளிக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 21 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து வேலூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக கலவையை சேர்ந்த பெருமாள் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் இறுதி விசாரணைகள் நிறைவடைந்து பெருமாள் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தது உறுதியானதால் நீதிமன்றத்தில் அவருக்கு 21 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் மற்றும் 6000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதனை அடுத்து காவல்துறையினர் பெருமாளை சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலை நடுவே அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் கான்கிரீட் தடுப்பு சுவர் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்டோ நகர் பகுதி அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை நடுவே அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் சிமெண்ட் தடுப்பு சுவரின் மீது சென்னையில் இருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு ராணிப்பேட்டை நோக்கி வந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக மோதி பயங்கர விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 30க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் விபத்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் கான்கிரீட் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளான அரசு பேருந்தை கிரேன் மூலமாக அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டதோடு விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ முகாம் மற்றும் பால் உற்பத்தி கருத்தரங்கினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் நக்கம்பாடி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் அரியலூர் மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் ஆவின் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற கால்நடை மருத்துவ முகாம் மற்றும் பால் உற்பத்தி கருத்தரங்கினை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். இம்முகாமில் 296 நபர்களுக்கு 1.55 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது வேன் மோதிய விபத்தில் 7 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாநகர் அசோக் நகரை சேர்ந்தவர் அப்துல் நௌபில், இவரது மனைவி நீலாப்பூர் நிஷா மற்றும் இவர்களின் 7 வயது மகன் முகமது நௌபில் மூவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது தாராபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த வேன் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சிறுவன் முகமது நௌபில் தலையில் பலத்த காயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் கணவன் மனைவி இருவரும் பலத்த காயமடைந்தனர். இதனை அடுத்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெற்றோர் கண்முன்னே சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆதரவற்ற பெண்களுக்கு ரோட்டரி சங்கம் மூலம் இலவசமாக ஆட்டோ மற்றும் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என முதல் பெண் ரோட்டரி ஆளுநர் ஆனந்த ஜோதி தெரிவித்துள்ளார். ரோட்டரி மாவட்டத்தில் முதல் பெண் ஆளுநராக திண்டுக்கலை சேர்ந்த ஆனந்த ஜோதி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதை முன்னிட்டு மதுரை ரோட்டரி ஹாலில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். திருவண்ணாமலை அருகே லால் சலாம் படப்பிடிப்பில் பங்கேற்ற நடிகர் ரஜினிகாந்தை காண குவிந்த ரசிகர்கள் லவ் யூ தலைவா என கோஷமிட்டு தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நடிகர் ரஜினிகாந்த் கௌரவ வேடத்தில் நடிக்கும் லால் சலாம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு திருவண்ணாமலை பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. படப்பிடிப்பில் பங்கேற்ற நடிகர் ரஜினிகாந்தை காண குவிந்த ரசிகர்கள் ரஜினிகாந்த் வரும்போது லவ் யூ தலைவா என கோஷமிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ரஜினிகாந்தும் காரில் நின்றவாறு கையசைத்து ரசிகர்களின் அன்பை ஏற்றுக்கொண்டார். படப்பிடிப்பு தளத்தில் ரஜினியை காண குவிந்த ரசிகர்களால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 232 ரூபாய் குறைந்து 43,568 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில்
தங்கத்தின் விலையானது சற்று குறைந்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 232 ரூபாய் குறைந்து 43,568 ரூபாய்க்கும், மேலும் 1 கிராம் தங்கத்தின் விலை 5,446 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 75 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பாகிஸ்தானில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கனமழை பெய்து வருகிறது. ஷேக்புரா, நரோவல் ஆகிய பகுதிகளில் கனமழை காரணமாக ஒரு சில இடங்களில் நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் கனமழை பெய்து வரும் நிலையில் வெள்ளம், மழை தொடர்பான சம்பவங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்துள்ளது. வருகிற 30ஆம் தேதி வரை நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் கனமழை பெய்யக்கூடும் என பாகிஸ்தான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், கவனமாக வாகனம் ஓட்டவும், மின் கம்பங்களில் இருந்து விலகி இருக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு உக்ரைனிய நகரமான கிராமடோர்ஸ்க் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. கிழக்கு உக்ரைனில் உள்ள கிராமடோர்ஸ்க் நகரில் உள்ள பீட்சா உணவகம் மீது நேற்றிரவு ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஒரு சிறுவன் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். 56 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ரஷ்யா 2 S-300 வகை ஏவுகணைகளை ஏவி உள்ளதாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் சிறு குழந்தை உட்பட 3 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. காயமடைந்தவர்களில் புதிதாக பிறந்த குழந்தை ஒன்றும் உள்ளதாக உக்ரைன் உள்நாட்டு விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தாக்குதல் நடத்தப்பட்ட கட்டிடத்தின் இடிபாடுகளில் சிக்கியிருக்கும் நபர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலைப்பாடுகள் என்ன? முத்திரை பதிக்கும் முத்தான திட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜியை நீக்கி உத்தரவிட கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. முஸ்லிம் பெருமக்களுக்கு இதயமார்ந்த பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்து. தக்காளி விலை உயர்வு தொடர்ந்தால் நியாய விலை கடைகளில் விற்பனை செய்ய தயார். அமைச்சர் பெரிய கருப்பன் பேட்டி. 2 நாள் பயணமாக ராகுல் காந்தி 29ஆம் தேதி மணிப்பூர் பயணம். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.